ஏஜிஎஸ் ஃபெடரல் கேரண்டீட் இன்கம் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃப் கவர் அண்ட் இன்கம் எஃபெக்டிவ்லி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமா இல்ல இதோட ஒரு சைடு இன்னொரு சைடு ஓவர் ஷேடோ பண்ணுதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டியூரேஷனை உங்களுடைய நீட்ஸ் பொறுத்து செலக்ட் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு அண்ட் பெனிஃபிட்ஸை லம்சமாவோ ரெகுலர் இன்கமாவோ கூட நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு உங்கள் ப்ரெஃபரன்ஸ் படி. அண்ட் இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸோட அஷூரன்ஸ் இருக்கு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து அன்அஃபெக்டடாக. டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்னு எல்லாமே பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸுமே இருக்கு. இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா பாலிசியோட சரண்டர் வேல்யூட எஸ்பெஷலி 85% வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும் அண்ட் த்ரூ அவுட் த பிளான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸை என்ஜாயும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்லி செக்யூர் பண்ணுற அளவுக்கு இந்த சம் அஷூர்ட் மே ஃபால் ஷார்ட். ஆக்சுவலி 10 இன்சஃபிஷியண்டாக இருக்க தான் சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா மற்ற அவைலபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸை கம்பேரிட்டிவ்லி இல்லை லோ ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ பிளான் ஆப்ஷன் 1 இன்கம் ஆப்ஷனில் சர்வைவல் பெனிஃபிட்டை டிஃபர் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் கட்டுறதுக்கு ஒன்லி இயர்லி மோட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போது இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்கு போகலாம். இதில் நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். பட் இந்த பாலிசியை பற்றியே சில ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இதில் ஆனுவலி 60,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் 10 yearsக்கு. இதான் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். பாலிசி டேர்ம் 15 years. பிளான் ஆப்ஷன் 2 என்டோமெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. மெச்சூரிட்டியில் லம்சம் பெனிஃபிட்டாக 9.57 lakhs வருது. இது கேரண்டீடான அமௌண்ட். ஆனால் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 4.48% தான் வருது. இந்த ரிட்டர்ன் ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு டெலிவர் பண்ணக்கூடிய ரிட்டர்னை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டே கேரண்டி இதை விட அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பிளான்ல நீங்கள் சர்வைவல் பெனிஃபிட்ஸை வந்து லம்சமாக வாங்குறது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாமல் வேறு மாதிரி இன்கம் மாதிரி சூஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது சர்வைவல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே இன்னும் எஃபெக்டிவ்லி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட 15-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் இன் பண்ணோம்னா ஸோ நம்ம ஃபியூச்சர் கோல்ஸோட காஸ்ட்டுமே ரைஸ் ஆகும்போது நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு அதிகமாக வந்து பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருது, இல்லை இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதோட லோ சம் அஷூர்ட்மே இந்த பிளானை லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு லெஸ் அட்ராக்டிவாக தான் காட்டுது. ஸோ ஐஆர்ஆர் அனாலிசிஸ்லேயே நம்மளுக்கு கிளியராக தெரியுது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இப்போ நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி பர்ஃபார்ம் பண்ணாததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து செப்பரேட்டாக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பாலிசியை விட கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இல்லை கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குதான்றதுக்காக தான். ஸோ அதே ப்ரீமியம் 60,000 தான் அலோகேட் பண்ண போகிறோம். லைஃப் கவருக்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். சம் அஷூர்ட் 10 lakhs. ஸோ இதுக்கு ஆனுவலாக ப்ரீமியமே 5,300 தான் வருது. ஒரு 15-year பாலிசி டேர்முக்கு 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். அப்போ ரிமைனிங் 54,700 rupees நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பிபிஎஃப் மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெப்ட் அண்ட் ஈக்விட்டி, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப், டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டின்னு ரெண்டு காம்பினேஷனுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேப்லர் காலமாக வந்து காட்டியிருக்கோம். இப்போ பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியில் உங்களுக்கு 11.45 lakhs வருது. ஐஆர்ஆர் 6.20%. இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 18.94 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரெடீம்
பண்ணக்கப்புறமா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 17.41 lakhs வருது. அப்போ IRR 10.27%. ஸோ இதுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச்சில் ஈஸியாக நமக்கு தெரியுது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுல எவ்வளோ எஃபிஷியண்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்ட்டு. ஒரு ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான்னாலே யூஸ்வலி லோ கவரேஜ் அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன் தான். அதுவும் இந்த மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டெய்லர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் PPF இருக்கட்டும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்த் க்ரோத் கிடைக்குது. உங்கள் கோல்ஸை கான்ஃபிடென்ட்டாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? AGS ஃபெடரல் கேரண்டீட் இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இவங்க சேவிங்ஸை லைஃப் இன்சூரன்ஸோட பிளெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 2 பிளான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்கள் கேஷ் ஃப்ளோ நீட்ஸ் பொறுத்து. ஸோ அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் டிசிப்ளின் சேவிங்கை இவங்க ப்ரொமோட் பண்ணாலுமே 2 கீ ஏரியாஸில் இந்த பிளான் ஃபால் ஷார்ட். ஒன்று வெல்த் கிரியேஷன், இன்னொன்று அடிக்வேட் லைஃப் கவர். ஸோ ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணாலே தெரியுது இதோட சேவிங்ஸ் காம்பனண்ட் ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் டெலிவர் பண்ணுது. சம் அஷூர்டுமே ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதோட கேரண்டீட் பெனிஃபிட்ஸோட ப்ராமிஸ் இருந்தாலுமே இது வந்து போத் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பிளான் வெல் சூட்டடாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மார்ட்டர் அப்ரோச் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சரை ஃபினான்ஷியலி செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்குவேட்டான பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்காக ஆனால் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் செப்பரேட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அன்சர்டைன் பீரியட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்னும் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியலை உங்களால் அன்லாக் பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.